Hi friends, welcome to SSQT channel. நம்ம Navaratri Special பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு wax craft பண்ண போறேன். அதாவது waxல இட்லி, தோசை, நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ், சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கு. ரொம்ப இன்னோவேட்டிவான கிராஃப்ட் இது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கிராஃப்ட்டும் கூட. இன்னைக்கு wax craftல இட்லி, சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். wax இட்லி செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பட்டன் சிப்ஸ். இது ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. crayons wax crayons இது பவுடர் தனியா கிடைக்குது wax craftக்கு wax பவுடர் தனியா கிடைக்குது நம்ம crayons கூட யூஸ் பண்ணிக்கலாம் picture varnish இத நம்ம சட்னி செய்வோம் அதனால கடுகு இப்ப தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் எப்பவுமே நீங்க wax பண்றதுக்கு அலுமினிய பாத்திரம் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட் இப்ப கொஞ்சமா இதுல wax போட்டுக்கங்க நான் அடுப்பை சிம்ல வச்சிட்டேன் இப்போ வேக்ஸுக்கு செய்கிறதுக்குன்னு ஒரு பவுடர் லிக்விடாகவும் கிடைக்குது பவுடராகவும் கிடைக்குது அது இல்லாதவங்க இந்த மாதிரி crayons எடுத்து இப்படி டைரெக்டாக துருவிக்கணும் நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த crayons சேர்த்தோன்னா அப்படியே அங்கங்கே திப்பியாக நிற்கும்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம வேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நமக்கு மாவு மாதிரி லிக்விடாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி தட்டில் இது மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கணும் இப்போ மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் ஊற்ற போகிறோம் இதில் ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் 2 மணி நேரம் கழிச்சு இதுலேருந்து எடுத்திங்கன்னா இட்லி மாதிரியே வந்துடும் இப்போ வந்து எண்ணெய் தடவின தட்டில் ஊற்றணும் அது ஆப்போசிட்டில் ஊற்றுங்க அப்போ தான் டிப்ஸ் இல்லாட்டி ஒரு பக்கமாக அது சாஞ்சிரும் இட்லி வந்து கோணலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஒரு 2 மணி நேரம் இது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதை அப்படியே வச்சுருங்க இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு இது பாருங்க இது மாதிரி வந்துடும் நீங்கள் இது ஒரு ஹாஃப் இட்லியாகவும் நீங்கள் கொலுவில் வந்து அலங்காரமாக வைக்கலாம் அதில் இது ரெண்டுத்தையும் இப்படி நம்ம ஒட்டிடுவோம் ஒட்டினா உங்களுக்கு பெரிய இட்லியாக காட்டும் கொலுவில் வந்து இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ்னு தனித்தனியாக நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹீட் பண்ணிவிட்டு வேக்ஸில் இது மாதிரி நம்ம ரோல் பண்ணணும் இப்போ பெரிய இட்லி ரெடி ஆகிடுச்சு இதில் இப்போ நம்ம சட்னி பண்ணலாம் இப்போ தேங்காய் சட்னிக்கு இதை கொஞ்சம் ஆற விடுங்க இப்படி நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அது நுர மாதிரி வரும் நீங்கள் கொத்தமல்லி சட்னி வேணும்னா க்ரீன் கலர் crayons போட்டுக்கலாம் வேக்ஸ் இப்போ நல்லா ஆறி இது மாதிரி நுரைச்சிட்டு வருது பாருங்கள் இப்போ தேங்காய் சட்னி நம்ம ரெடி ஆகிடுத்து அது காயத்துக்குள்ளே கொஞ்சம் கடுகு போட்டுருங்க இப்போ இந்த வார்னிஷ் வந்து மேலே கொடுக்கணும் எதுக்குன்னா நம்ம சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அந்த ஒரு ஆயிலியாக இருக்கும் இல்லையா அது கிடைக்கிறதுக்காக வார்னிஷ் வேக்ஸ் கிராஃப்ட் ஸ்வீட்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணால் ஒரு ஷைனிங்காக கிடைக்கும் இப்போ வேக்ஸில் அழகான சுவையான இட்லி சட்னி ரெடி ஆகிடுது இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் இது ஷாப்ஸ்லலாம் எங்கேயுமே வெளியில் கிடைக்காது நம்ம வீட்டு கொலுவில் வந்து இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது மாதிரி வித்தியாசமான கிராஃப்டுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்